என்ன நாங்கள் 4 தலைமுறையாக இங்கே இருக்கவங்களால வேலை பார்த்துருக்கோம். எங்களுக்கு போதுமான வருமானம் எங்களுக்கு இல்லாமல் வெளியே சொல்லிட்டாங்க. நாங்களே போய் எல்லாம் வேலை வெட்டி இல்லாமல் எல்லாம் அங்கங்கே ஆஸ்பத்திரி அப்படி எல்லோரும் போய் வேலை பார்த்துட்ருக்காங்க. நாங்களும் வேலை பார்க்குறோம். இங்கேயும் ஜாமான்லாம் எல்லாருமே யாருமே எடுக்கலை. 450 பேருக்கு மேலே இருக்கோம். அங்கே இன்னும் விஆர்சி எதுவுமே வாங்கலை. எங்களுக்கு ஏதாச்சும் அரசு பார்த்து ஏதாவது செய்யணுன்ட்டு நாங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க அரசுகிட்ட? எங்களுக்கு ஏதாவது பொழப்புக்கு வழி வேணும்ல. போதுமான வருமானம் கிடையாது. இந்த வயசுக்கு பிறகு போய் வேலை செய்ய முடியாது. நிறைய பேர் ஆஸ்பத்திரிலேயும் அங்கேயும் இங்கேயுமா இருக்காங்க. எல்லாம் உடம்புக்கு முடியாதவங்க அங்கேயும் வேலை பார்த்துட்டு இப்போ மாத்திரை மருந்து வாங்கினாலும் கீழே எவ்வளோ ரேட் ஆகுது. இப்போ ஆஸ்பத்திரி போனோம்னா அதுக்கெல்லாம் எங்களுக்கு பைசா இது இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுத்தாங்க. வேலைக்கு ஆஸ்பத்திரிக்கு அங்கே பிள்ளைகளை வச்சுட்டு கஷ்டப்படுத்தாங்க. நாங்கள் 5-6 நாள் தான் ஆகுது. நாங்கள் வந்ததுலேருந்து தண்ணியும் கிடையாது, கரண்ட்டும் கிடையாது, எதுவுமே இல்லை. நாங்கள் அந்த மழை தண்ணியை பிடிச்சி தான் சாப்பாடு ஆக்க குடிக்க நாங்கள் இப்போ ஒரு 5 நாள் ஆகிட்டு போய்கிட்டு வந்துக்கிட்டு தான் இருக்கோம். இப்போ நாங்கள் வந்ததுக்கு முன்னாடியே கரண்ட் இல்லையா. எவ்வளோ கஷ்டமாக இருக்குது கரண்ட் இல்லைன்னா ரொம்ப கஷ்டம் தானே சார். ரொம்ப பிள்ளைங்களாம் வச்சுட்டு இருக்கவங்க ஏதோ ஒரு மிருகங்க வந்தாலும் தெரிய மாட்டேங்கலாம். லயத்துக்குள்ளே உள்ள வந்தாலும் கஷ்டம்தான், ரொம்ப கஷ்டம்தான் படுறோம். எங்களுக்கு போதுமான இது அரசு பற்றி செஞ்சுட்டுனா நாங்கள் போய்கிட்டு இருக்கோம். அவ்வளோதான்.